Hi students, welcome to Guna Max. Exercise 3.2 first question. Find the GCD of the given polynomial. அப்போ ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. அந்த பாலினாமியோட GCD கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ GCD எப்படி கண்டுபிடிக்கிட்டான்னா நம்ம எதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு டிவிடெண்ட். எது சின்ன நம்பராக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு டிவைசர். ஓகேவா? அப்போ இங்கே டிவிடெண்ட் பார்க்கும்போது ஹையஸ்ட் பவர் பாருங்க. இங்கே ஹையஸ்ட் பவர் பார்க்கும்போது என்ன இருக்குன்னாங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. அப்போ இங்கே இருக்குங்க எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ ஹையஸ்ட் நம்பர் பார்க்கும்போது இதுதான். அடுத்த கண்டிஷன் என்னன்னா அந்த பவர் ஈக்குவலாக இருக்கணும். சரியா? ஒன்று டிசைனிங் ஆர்டர் இருக்கணும்னா இல்லைனா அசெண்டிங் ஆர்டர் இருக்கணும். இப்போ இங்கே 4 இருந்தால் 4க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் என்ன வரணுங்க 2 வரணும். அப்படி வராத டேர்ம்லாம் நம்ம 0ன்னு நம்மள அஸ்யூம் பண்ண வேண்டியதுதான். கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இங்கே டிவிடெண்ட் பார்க்கும்போது எதுனா ஸோ இதுதான் டிவிடெண்ட். ஸோ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப்பு. நெக்ஸ்ட் என்ன வரணும் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரணும். அந்த டேர்ம் இல்லாதனால ப்ளஸ் 0x² சொல்லிட்டு நம்மள அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது எக்ஸ் வரணுமா? எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது -3. ஸோ எதால் டிவைட் பண்ணோம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 இதால் டிவைட் பண்ணும். ஸோ நம்மளோட கொஸ்டினோட மீனிங் என்னடான்னா இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற எக்ஸ் பவர் 4 தான் நம்ம டார்கெட். அப்போ அதை நான் எலிமினேட் பண்ணான்னா இங்கேயும் என்ன வரணும் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 தான் வரணும். கரெக்டாக? ஸோ எதை எலிமினேட் பண்ணோம்? இந்த எக்ஸ் பவர் 4 தான் எலிமினேட் பண்ணோம். நான் எக்ஸ் பவர் 4 எலிமினேட் பண்ணான்னா இங்கேயும் என்ன வரணும் நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 தான் வரணும். இங்கே என்ன இருக்குது பாருங்க எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் கியூப்பை எதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 மாறும்? எக்ஸால். கரெக்டா? அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வருங்க எக்ஸ் பவர் 4 வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x இன்ட்டு எக்ஸ் என்ன வருங்க 5x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. இப்போ சைன் மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 4ம் மைனஸ் எக்ஸ் பவர் 4ம் கேன்சல் ஆகிடும். இங்கே 3x கியூப் இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ 3 மைனஸ் 1 2 வருமா? இப்போ இங்கே 2x கியூப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 0x². அப்போ 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அந்த நம்பர் தான் வரும். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரணும் இங்கே ப்ளஸ் 5x². இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 3x இருக்குது. அப்போ -3 -1 ஆட் பண்ணால் -4. இப்போ -4x. அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த கான்ஸ்டண்ட்டை கீழே டவுன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது என்னங்க 2x கியூப் இருக்குது. அப்போ இந்த 2x கியூப் தான் நான் கேன்சல் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இந்த டேர்மை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ஈஸியாக கேன்சல் ஆகும். கரெக்டாக? அப்போ இங்கே +2 இருக்கிறதுனால இப்போ இங்கேயும் இங்கே +2 போடலாம். அப்போ இந்த +2ஆல் இந்த ஹோல் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு மைனஸ் 5x. ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5s are 10. இப்போ 10 இன்ட்டு எக்ஸ் 10x. நெக்ஸ்ட் 2 3s are 6 வருமா? இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ். இங்கே ப்ளஸ் 2x கியூப் மைனஸ் 2x கியூப் கேன்சல் ஆகிடும். இங்கே 5x ஸ்கொயர் மைனஸ் 2x². இது சப்ராக்ட் பண்ணால் 3x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 10x அங்கே மைனஸ் 4x. இது சப்ராக்ட் பண்ண வரீங்க ப்ளஸ் 6x. -6 -3 ஆட் பண்ண என்ன வரும் நம்மளுக்கு -9 வரும். ஸோ அடுத்தபடியாக பார்க்கும்போது இங்கே 3x² இருக்குது, இங்கே x கியூப் இருக்குது. அப்போ எதுவுமே பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதில் இருந்து காமனாக நம்ம என்ன பண்ணால் 3 வெளியே எடுத்துடலாம். இப்போ 3 வெளியே எடுத்துட்டா x² ப்ளஸ் 3 2s are 6. அப்போ 2x 3 3s are -9. இப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுறான்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். எது ரெண்டுத்தையும்? இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணும். எது சின்ன நம்பராக இருக்கோ அது வெளியில் போடணும், எது பெரிய நம்பராக இருக்கோ அது உள்ளே போடணும். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு டிவிடெண்ட். அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதுதான் டிவிடெண்ட்டாக வரும். கரெக்டாக? அப்போ அது உள்ளே போடுங்க. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. ஸோ எதால் டிவைட் பண்ணோம்?
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா 0 மாறிடும். சரி, இங்கே நம்ம இந்த மாதிரி காமனாக எடுக்கிற வேல்யூ வந்து அதுக்கு வேல்யூயே கிடையாது. 3 அந்த பக்கம் போச்சுன்னா அது 0 மாறிடும். அப்போ நம்ம டேர்மே பார்த்தா இதுதான். அப்போ இதால் அதை டிவைட் பண்ணணும். இப்போ என்ன இருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3 இருக்குது. நம்ம 0 வர வர டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ் கியூப் தான் கொண்டு வரணும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு 2x 2x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு 3x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ஆப்போசிட் சைன் போட வேண்டியதுதான். இப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் கியூப்பும் மைனஸ் எக்ஸ் கியூப்பும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1x ஸ்கொயர் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 5x ப்ளஸ் 3x. அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 3னா ப்ளஸ் 2x. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டண்ட்டை கீழே டவுன் பண்ணிங்க. அப்படின்னா வர இங்கே ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குங்க? ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குங்க? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கேயும் எனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரணும். அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் ஈஸியாக கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த டேர்மை நான் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஃபுல் டேர்மையும் நான் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 2ன்னு வரீங்க மைனஸ் 2x, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்னு வரும். அப்போ 1 3s 3ன்னு வரும். சைன் மாற்றணுமா? இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வந்துடும். கரெக்டா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே சாரி, இங்கே என்ன வரும்னா மைனஸ் 2x. இங்கே என்ன வரும்? இங்கே மைனஸ் 2x. ஏன்னா மைனஸ் 5x ப்ளஸ் 3x சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2x. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் பாருங்க, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 2xும் ப்ளஸ் 2xும் கேன்சல் ஆகிடும். இங்கே ப்ளஸ் 3யும் மைனஸ் 3யும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே ஜிசிடின்னு பார்க்கும்போது நம்ம எதால் டிவைட் பண்ணால் 0 வருதோ அதுதான் நமக்கு ஜிசிடி. ஓகேவா? அப்போ ஜிசிடின்னு பார்க்கும்போது இதுதான். அப்போ ஆன்சர்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. ஸோ நிறைய பேர் வந்து இது எடுத்து எழுதுருவாங்க. ஆனால் ஜிசிடினா நம்ம எதால் டிவைட் பண்ணால் 0 வருதோ அதுதான் நம்மளுக்கு ஜிசிடி. நம்ம இதால் டிவைட் பண்ணோம். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. சப்டிவிஷன் 2 சேம் அதே மாதிரி தான் இதுலையும். சரியா? அப்போ எது கிரேட்டர் பவர் இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து டிவிடெண்டு, எது கம்மியாக இருக்கோ பவர் அதுதான் வந்து டிவைசர். அப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ எது நமக்கு ஹையஸ்ட் பவர்? எக்ஸ் பவர் 4 தான் ஹையஸ்ட் பவர். செகண்ட் கண்டிஷன் என்னன்னு சொன்னேன், அவனோட பவர் வந்து ஒன்று அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ என்ன இல்லை? எக்ஸ் கியூப் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, எக்ஸ் இல்லை. ஓகேவா? அது இல்லாதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. அடுத்து நமக்கு என்ன வரணுங்க? எக்ஸ் கியூப் வரணும். அது இல்லாதனால ப்ளஸ் 0 எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும், அதுவும் இல்லை, அதனால் ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் வரணும், ஸோ அதுவும் இல்லாதனால ப்ளஸ் 0x. ஸோ கான்ஸ்டன்ட் இருக்குது, அது ப்ளஸ் 1 அப்படியே போட்டாச்சு. ஓகே, என்ன இருக்குது? மைனஸ் 1. ஸோ கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது மைனஸ் 1. நம்ம எதால் டிவைட் பண்ணோம்? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. என்ன டார்கெட் நம்மளுக்கு? இந்த எக்ஸ் பவர் 4 தான் நம்ம எலிமினேஷன் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 4 எலிமினேஷன் பண்ணணும்னா இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 தான் வரணும். அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் கியூப்பை எதால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4ஆக மாறும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால். கரெக்டாக? அப்போ இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அப்புறம் வருங்க 11 எக்ஸ் கியூப். என்ன ஃபார்முலான்னு தெரியுதா? ஏ பவர் m into a power n. அப்போ a power m plus n பேஸ் ஈவனாக இருந்தால் மல்டிபிகேஷனில் பவரை ஆட் பண்ணும். அதே கண்டிஷன் தான் இங்கே. அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸை வாழ்ந்தோன்னா இங்கே பவர் மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் பவர் 3 + 1 வரும். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது எக்ஸ் பவர் 4 அந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 11 இன்ட்டு எக்ஸு 11x. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணி சம்மு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குது, அதனால் மைனஸ். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்.
இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோரோ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோரோ கேன்சல் ஆகிடும். இப்போ ஜீரோ கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் வரும் இல்லையா? அப்போ என்ன வரும்னாங்க ப்ளஸ் 11x3. ஸோ இங்கே என்ன வருங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். இங்கே ப்ளஸ் 11x ப்ளஸ் 0x நம்ம தானே வரும். அப்போ இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் 11x அந்த கான்ஸ்டன்ட்டை கீழே டவுன் பண்ணிங்க. இப்போ இங்கே மைனஸ் வரும். அடுத்து பார்க்கும்போது இங்கே 11x³ இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்குங்க வெறும் x³ இருக்குது. அப்போ இந்த டேர்ம் எதால் மல்டிப்ளை பண்ணணும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன 11 ப்ளஸ் 11. அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11 × x³ 11x³ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 11 11s are 121 x ஸ்கொயர் இன்ட்டு எதுவுமே இல்லை, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 11 × x 11x. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஸோ 11 11s are 121. ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ப்ளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் ப்ளஸ். இப்போ எது கேன்சல் ஆகுங்க இங்கே ப்ளஸ் 11x³ மைனஸ் 11x³ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 121x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 120x ஸ்கொயர். அடுத்து இந்த ப்ளஸ் 11xும் மைனஸ் 11xும் கேன்சல் ஆகிடுமா? இங்கே பார்க்கும்போது ப்ளஸ் 121 மைனஸ் 1 இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 120. இப்போ கொஷின் பாருங்க இங்கே x³ இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ டிவைட் பண்ண முடியாது. இந்த டேர்ம்லேருந்து காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. இதில் டேர்மில் காமனாக எடுக்கலாம். நம்ம 120 காமனாக எடுக்கலாம். நான் 120 காமனாக எடுத்துட்டேன்னா வரீங்க எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே 120 எடுத்துட்டுனா எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. டவுட் அந்த மல்டிப்ளை பண்ணிப்போம். 120 × x ஸ்கொயர் 120x ஸ்கொயர் 120 × 1 120 அந்த வேல்யூ வருதா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். அப்போ எது கிரேட்டரு? இதுதான் கிரேட்டர். அப்போ இதுதான் டிவிடெண்ட், இதுதான் டிவிசர். அப்போ அந்த டேர்மை உள்ளே போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன இருக்குங்க x³ மைனஸ் 11x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. ஸோ எதால் டிவைட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் இந்த 120 அந்த போச்சா 0 மாடு, அது வேல்யூவே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் காமனாக எடுக்கும் பற்றி அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது எல்லாமே வந்து 0வாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ நான் x³ நான் கேன்சல் பண்ணுறான்னா இந்த எக்ஸை நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் x³ நெக்ஸ்ட் 1 × x எக்ஸுக்கு நேராக போட்டுங்க. 1 × xன்னா இங்கே எக்ஸ் வரும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் x³ மைனஸ் x³ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது என்ன இருந்தாருன்னா மைனஸ் 11x ஸ்கொயரு, இங்கே மைனஸ் 11 வரும். இங்கே வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே இருக்குங்க மைனஸ் 11x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 11x ஸ்கொயர் வரண்டான்னா நம்ம கிட்ட எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு 11 × x ஸ்கொயரு 11x ஸ்கொயரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு நெக்ஸ்ட்டு 11 1s are 11 வரும். நான் சைனை சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயரும் ப்ளஸ் 11x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 11ம் ப்ளஸ் 11 கேன்சல் ஆச்சுன்னா 0. அப்போ தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3. அதே மாதிரி வந்து இதை டிவைட் பண்ணதுக்கு முன்னாடி காமனான ஏதோ ஒரு வேல்யூ இருந்தாலும் இல்லை வேரியபிள் இருந்தாலும் காமனாக ஃபஸ்ட்டு எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எது டிவிடெண்ட் எது டிவிஷன் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இந்த டேர்ம் பார்க்கும்போது 3x⁴ ப்ளஸ் 6x³ மைனஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 24xன்னு இருக்குது. இந்த டேர்மில் வந்து காமனாக 3யும் வெளியெடுக்கலாம், எக்ஸும் வெளியெடுக்கலாம். ஏன்னா எல்லா டேர்ம்லையுமே வந்து எக்ஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா டேர்ம்லையுமே பார்க்கும்போது 3ஆல் மல்டிபிள் ஆகும். கரெக்டாக? அப்போ இந்த டேர்ம் வந்து நான் காமனாக 3xை வெளியே எடுத்துடுறேன். நான் இந்த 3x நான் வெளியே எடுத்துட்டான வரைக்கும் 3 எடுத்தாச்சு. இந்த x⁴ x எடுத்துட்டா x³ வருமா? அப்போ இங்கே x³ ப்ளஸ் 3 2s are 6 அதனால் 2 x³ நான் x எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதே மாதிரி 3 4s are 12 இங்கே நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்துட்டா வரீங்க வெறும் எக்ஸ் வரும். அப்போ இங்கே 24 பார்க்கும்போது 8 டைம்ஸ் வரும். நான் எக்ஸ் எடுத்துட்டா அங்கே வெறும் 8 மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்க்கலாம். இங்கே இருக்குங்க 4x⁴ ப்ளஸ்
14x cube plus 8x square minus 8x இருக்கு கரெக்டா? ஸோ இந்த டேர்ம்ல இருந்து காமனாக எல்லா டேர்ம்லையும் பார்க்கும்போது 2 நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ நான் 2 காமனாக வெளியே எடுக்கலாம். அட் த சேம் டைம் நான் எக்ஸையும் வெளியே எடுக்கலாம். அப்போ நான் 2x வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே 2 2s are 4 அந்த 2 x power 4ல x போச்சுன்னா வருங்க x cube. நெக்ஸ்ட் 2 7s are 14 x cubeல x எடுத்துட்டா வருங்க x square. நெக்ஸ்ட் 2 4s are 8 நெக்ஸ்ட் இங்க 4 வரும் x squareல x எடுத்துட்டா இங்க வெறும் x வரும். இங்க 2 4s are 8 வரும் இங்க x எடுத்துட்டா வருங்க அங்க வெறும் 4 மட்டும் தான் இருக்கும். இப்போ கன்சிடர் பண்ணுங்க இது ரெண்டுத்துல எது நம்ம கிரேட்டர் பவர்? ரெண்டுத்தையே பார்க்கும்போது x cube தான் இருக்கு. ஸோ இங்கேயும் x cube தான் இருக்கு இங்கேயும் x cube தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோஎஃபிஷியன்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 1 இருக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 2 இருக்கு. அப்போ எது நம்மளுக்கு கிரேட்டர் நம்பரு? இதுதான் கிரேட்டர் நம்பர். அப்போ நமக்கு இதுதான் டிவிடெண்டு இதுதான் டிவிஷன். அப்போ இது உள்ள போகணும் இது வெளியில் போகணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர் பார்க்கும்போது ஸோ 2x cube plus 7x square plus 4x minus 4. ஸோ நான் எதால டிவைட் பண்ணணும்? x cube plus 2x square minus 4x minus 8 ஆல டிவைட் பண்ணணும். நம்மளோட டார்கெட் என்ன? இந்த 2x cube தான் எலிமினேட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க? வெறும் x cube இருக்கு. அப்போ 2x cube பண்ணான்னா அந்த டைம் நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணான்னா 2 into x cube 2x cube 2 2s are 4 அங்கே 4x square minus into plus minus 4 2s are 8 8 into x 8x next minus into plus minus 8 2s are 16 வரும். இப்போ சைன் மாற்றுறதா இருந்தால் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ். இப்போ இங்கே ப்ளஸ் 2x கியூப்பும் மைனஸ் 2x கியூப்பும் கேன்சல் ஆகிடும். இப்போ 7x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் 7 மைனஸ் 4னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4x ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12x. இங்கே ப்ளஸ் 16 இருக்குது அங்கே மைனஸ் 4 இருக்குது. இது சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 12 வரும். ஸோ அங்கே அடுத்து பார்க்கும்போது என்னங்க இங்கே 3x ஸ்கொயர் இருக்குது இங்கே தான் இருக்குங்க x கியூப் இருக்குது ஓகேவா. அப்போ என்ன பண்ண முடியும்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இது கிரேட்டராக இருக்குது இது ஸ்மாலராக இருக்குது ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறான்னா இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கணுமோ எடுத்துருங்க. இதுலேருந்து காமனாக 3 வெளியே எடுக்கலாம். நான் 3 வெளியே எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் 3 4s are 12 அப்போ 4x. அதே மாதிரி இங்கே 3 4s are 12 அப்போ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு. புரியுதா? அதுலேருந்து காமனாக 3 வெளியே எடுத்துட்டேன். டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். 3 into x square 3x square 3 4s are 12x 3 4s are 12. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் டிவிடெண்டு இதுதான் டிவைசர். அப்போ இது உள்ளே போகணும் இது வெளியில் போட்டு டிவைட் பண்ணணும். இப்போ என்ன இருக்குங்க x cube ப்ளஸ் 2x square minus 4x minus 8. ஸோ எதால் டிவைட் பண்ணோம்? x square plus 4x plus 4 ஆல் டிவைட் பண்ணும். நம்மளோட டார்கெட் என்ன? இந்த x கியூப்பில் எலிமினேட் பண்ணும். இங்கே என்ன இருக்குங்க x ஸ்கொயர் இருக்குது. அந்த x ஸ்கொயர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் x கியூப்பாக மாறும்? எக்ஸை மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வருங்க x into x ஸ்கொயர் x கியூப். நெக்ஸ்ட்டு 4x into x என்ன வருங்க 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 4 into x 4x. இப்போ சைன் மாற்றுறதா இருந்தால் இங்கே மைனஸ் 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 ப்ளஸ் எக்ஸ் கியூப்பும் மைனஸ் எக்ஸ் கியூப்பும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர் அங்கே ப்ளஸ் 2x ஸ்கொயர் இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 8x. இந்த கான்ஸ்டண்ட்டை கீழே டவுன் பண்ணிங்க இங்கே மைனஸ் 8ன்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குங்க மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. நான் இதை தான் எலிமினேட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் வரணும்னா இந்த டேர்ம் நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே மைனஸ் 2 போட்டோம்னா அந்த மைனஸ் 2 ஆல் இந்த 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 2 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 4s are 8 அப்போ 8 இன்ட்டு எக்ஸு 8x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 4s are 8. ஸோ சைன் மாற்றினா இங்கே ப்ளஸ்ஸு ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ். இப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 8x மைனஸ் 8 ப்ளஸ் 8 அப்போ 0 வந்துச்சியா. அப்போ therefore
ஜிசிடி ஈக்குவல் டு ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுற ஒரு விஷயம் என்னடான்னா இந்த ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதுவாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. பட் இது மட்டுமே ஆன்சர் கிடையாது. இது மட்டுமே ஆன்சர் கிடையாது. கொஷினில் நம்ம என்ன காமனாக எடுத்தோமோ அதுவுமே நமக்கு ஜிசிடி தான். கரெக்டாக? இந்த கொஷின் பாருங்கள், நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன்? நான் இங்கே 3x எடுத்திருக்கேன். ஸோ இங்கே என்ன எடுத்துருக்கேன்? நான் 2x எடுத்திருக்கேன். அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ரெண்டுமே காமன் வேல்யூ கிடையாது. ஆனால் இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ ஜிசிடி என்ன அர்த்தம்? ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கும். கரெக்டாக? அப்போ பார்க்கும்போது அந்த எக்ஸுமே வரும். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. அது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 4. சேம் ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ அந்த காமனாக முதல்ல எடுத்துருங்க. இங்கே கொஸ்டின் பாருங்க, 3x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 இருக்குது. ஸோ எல்லா டேர்முமே காமனாக நம்ம 3 வெளியே எடுத்துடலாம். நான் ஸோ 3x³ ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 நான் அந்த டேர்ம்லேருந்து நான் காமனாக 3 வெளியே எடுத்துடுறேன். அப்போ 3 வெளியே எடுத்துனா வரீங்க x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். ஸோ டவுட் வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு 3 × x ஸ்கொயர் 3x ஸ்கொயர், 3 × x³ 3x³, 3 × x ஸ்கொயர் 3x ஸ்கொயர், 3 × x 3x, 3 1s 3. ஸோ அதே மாதிரி தான் இந்த டேர்மும் பார்க்கும்போது 6x³ ப்ளஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 12 இருக்குது. இந்த டேர்மில் இருந்து காமனாக நம்ம 6 வெளியே எடுக்கலாம். நான் 6 வெளியே எடுத்துட்டு அப்படின்னா நான் ஒரு இங்கே x³, 6 2s 12, அதனால் இங்கே 2x ஸ்கொயர், 6 1s 6, அதனால் வெறும் x வரும். இங்கே 6 2s 12, அதனால் 2 வரும். ஸோ டவுட்டாக இருந்தால் மல்டிபிள் செக் பண்ணிக்கலாம். 6 × x³ 6x³, 6 2s 12x ஸ்கொயர், 6 × x 6x, 6 2s 12. இப்போ கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எது ஹையஸ்டாக இருக்கோ அதுதான் டிவிடெண்ட் சொன்னோம் இல்லையா? இங்கே பவர் பார்க்கும்போது இங்கேயும் x³ தான் இருக்குது, இங்கேயும் x³ தான் இருக்குது. நான் அடுத்து என்ன சொன்னேன்? கோஎஃபிஷியன்ட் செக் பண்ண சொன்னேன். இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து இங்கேயும் வந்தா இருக்குது, இங்கேயும் வந்தா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்தால் நெக்ஸ்ட் அடுத்த நம்பரை பாருங்கள். ஸோ அடுத்த நம்பர் பார்க்கும்போது இங்கே வெறும் x² இருக்குது, இங்கே தான் இருக்குங்க 2x² இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுக்கு டிவிடெண்ட், இதுதான் நம்மளுக்கு கிரேட்டர் நம்பர். அப்போ இதை நம்ம உள்ளே போடணும், இது வெளியில் போட்டு டிவைட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ என்ன வரீங்க x³ ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஸோ எதாவது டிவைட் பண்ணோம், x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே x³ தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். கரெக்டாக? நம்ம எதை எலிமினேட் பண்ணணும்? x³ தான். நம்ம டார்கெட்டே இதுதான். நான் x³ தான் எலிமினேட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குங்க x³ தான் இருக்குது. அப்போ நம்ம 1ஆலே மல்டிப்ளை பண்ணலாம். 1ஆல் மல்டிப்ளை பண்ண 1 × x³ x³, 1 × x ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், 1 × x x, 1 1s 1. சைன் மாற்றினா இங்கே மைனஸ் 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 ப்ளஸ் x³ மைனஸ் x³, 2x ஸ்கொயர் ஒரு x ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு, 2 - 1 1. ஸோ அடுத்து பார்க்கும்போது இங்கே x³ இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுதான் நம்மளுக்கு டிவிடெண்டு, இது டிவைசர். ஓகேவா? இஸ் நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு இல்லையா? நெக்ஸ்ட் அப்போ இது உள்ள போட்டு இதாக டிவைட் பண்ணும். நமக்கு என்ன டிவிடெண்ட் இங்கே? ஸோ x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ நான் எதால் டிவைட் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணும். நம்மளோட டார்கெட் என்ன? இந்த x³ எலிமினேட் பண்ணும். நான் x³ எலிமினேட் பண்ணால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அந்த எக்ஸ் ஸ்கொயர் எதால் மல்டிப்ளை பண்ணும்? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும். நான் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயரு x³, எக்ஸ் × 1 1x வருமா? அந்த எக்ஸுக்கு நேராக போட்டுக்குங்க. கரெக்டாக? சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகும். இங்கே ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த கான்ஸ்டன்ட் பார்க்கும்போது ப்ளஸ் 1. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. நான் எக்ஸ் ஸ்கொயர் தான் எலிமினேட் பண்ணணும். இங்கே டிவிஷன் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சம்மு முடிஞ்சிச்சு. ப்ளஸ் 1, 1 × எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயரு, 1 × 1 1. சைன் மாற்றினா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போது 0. therefore GCD ஈக்குவல் டு என்ன வரணும்? நாங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது மட்டும் தான் ஆன்சரு. ப்ரீவியஸ் சம் சொன்னாலே அதே தான். அப்போ நீங்கள் ஜிசிடின்னா கொஷினில் காமனாக என்ன எடுக்கணுமோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும்.
கரெக்டா? இங்கே 3 இருக்கு. இந்த 6 என்னென்ன எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். 6 என்னென்ன எழுதலாம்? 3 into 2 எழுதலாம். GCனா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் இல்லையா? அப்போ இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ காமனாக 3 வரும். அப்போ இங்கே 3 into x square plus 1. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டா LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ LCMனா வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன். இதுக்கு ஆப்போசிட் ஞாபகம் வச்சுங்க, ஹையஸ்ட் பவர் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். அது வந்து 2 மார்க். அந்த GCD வந்து 5 மார்க்கு, இந்த LCM வந்து 2 மார்க். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கிவன் என்ன கொடுத்துருவாங்க, 4x square y ஈக்குவல் டு இந்த 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? இந்த x ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யை நீங்கள் அப்படியே எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குங்க, 8x cube y ஸ்கொயர் இருக்குது, 8x cube y ஸ்கொயர் இருக்குது. இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப் எழுதலாம். 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப். ஏன்னா 2 கியூப்னா மீனிங்கு 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 2 கியூப் எழுதலாமா? நெக்ஸ்ட் வேரியபிள் பார்க்கும் என்ன இருக்குன்னாங்க, x கியூப் இருக்குது, y ஸ்கொயர் இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, எல்சிஎம்னா வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன். அதுக்கு ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் காமன் மல்டிபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ ஹையஸ்ட் பவர்னா வந்து இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. ஹையஸ்ட் என்ன வருங்க? 2 கியூப். ஸோ அடுத்து பார்க்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன? இங்கே எக்ஸ் கியூப். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன எடுக்கணும்? நமக்கு ஒய் ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இங்கே 2வை கியூப் பண்ணால் 8, இங்கே எக்ஸ் கியூப், இங்கே ஒய் ஸ்கொயர்னு வரும். ரொம்ப ஈஸி தான். செகண்ட் சப்டிஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, 9a கியூப் ப்ளஸ் இன்ட்டு பி ஸ்கொயர். இந்த 9 எப்படி எழுதலாம்? இங்கே 3 into 3ன்னு எழுதலாம். கரெக்டா? இங்கே வேரியபிள்னு பார்க்கும்போது a கியூப் இன்ட்டு பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே 12 இருக்குது. இப்போ 12a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சின்னு இருக்குது. அப்போ இந்த 12 எப்படி எழுதலாங்க? 3 4s are 12, 3 4s are 12. அங்கே வேரியபிள் பார்க்கும்போது a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சின்னு இருக்குது. அப்போ தேர்ஃபோர் எல்சிஎம் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குங்க? 3 இருக்குது. அப்போ இந்த 3 எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கும்போது வேரியபிள் பார்க்கும்போது இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா ஒரு இங்கே ஏ கியூப் வரணும். ஹையஸ்ட் பவர் தான் எடுக்க சொன்னோம் இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் இங்கே பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் தான் வரும். அப்போ எல்சிஎம்னா வந்து ரெண்டுத்துலேயே காமனாக எது ஹையஸ்ட் பவராக இருக்கோ அதையுமே எடுக்கணும். அதை எடுத்து முடிச்ச பிறகு ரிமைனிங் என்ன இருக்கோ அதையுமே எடுக்கணும். கரெக்டாக? ரெண்டுத்துலேயே காமனாக 3 இருந்தது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் நான் ஏ கியூப் எடுத்தாச்சு. இங்கே ரெண்டுத்துலேயே காமனாக பி ஸ்கொயர் தான் இருக்குண்ணா, பி ஸ்கொயர் எடுத்தாச்சு. நான் என்னென்னு சொன்னேன், எல்சிஎம்னா ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிற கிரேட்டர் பவர் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். எடுத்து முடிச்ச பிறகு ரிமைனிங் என்ன இருக்கோ அதையுமே எடுக்கணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே நான் 3 எடுத்தாச்சு, ரிமைனிங் 4 இருக்குது, அந்த 4 எடுக்கணும். இங்கே வேரியபிள் பார்க்க ரிமைனிங்கு சி இருக்குது, அந்த சி எடுக்கணும். கரெக்டாக? அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 3 4s are 12. ஸோ ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. ஸோ அவ்வளோதான் சம். தேர்ட் சப்டிஷன். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 16m இருக்குது. இந்த 16m எப்படி பிரிக்கலாம்? ஸோ 16 ப்ரைம் ஃபேக்டர் பண்ணலாம். ஸோ 2 8s are, 2 4s are, 2 2s are, 2 1s are. இங்கே 1 2 3 4ன்னு இருக்குது. அப்போ 2 power 4 நேரமா 2 power 4 into m. ஸோ அடுத்து பார்க்கும்போது 12m ஸ்கொயர் n ஸ்கொயர், 12m ஸ்கொயர் n ஸ்கொயர். அப்போ 12m ஸ்கொயர்னா என்ன பண்ணலாங்க? இப்போ 12லையும் ப்ரைம் ஃபேக்டர் பண்ண பாருங்க. இப்போ 2 2 6 ஆர், 2 3s ஆர், 2 ஸ்கொயர் இன்ட்டு 3. ஏன்னா 2 into 2 ஸ்கொயர் இல்லையா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 இன்ட்டு m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ அடுத்து பார்க்கும்போது 8n ஸ்கொயர். அப்போ 8n ஸ்கொயர்னு பார்க்கும்போது 2 கியூப் தான் 8. கரெக்டா? இப்போ 2 கியூப் இன்ட்டு n ஸ்கொயர். அப்போ இங்கே எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிரேட்டர் பவர் தான் எடுப்போம். கரெக்டாக? லீஸ்ட் காமன் மல்டிபிகேஷன், அதுக்கு ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் பவர். அப்போ இங்கே 2 கியூப் இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன வருங்க? 2 power 4. நெக்ஸ்ட் காமனாக பார்க்கும்போது வேரியபிள் வந்து எதுவுமே காமனாக கிடையாது. ஓகேவா? இங்கே m இருக்குது, இதில் m இருக்கா? இல்லை. இது ரெண்டுத்துல n ஸ்கொயர் இருக்குது, அதில் n ஸ்கொயர் இருக்கா? இல்லை. நான் எல்சிஎம் என்னன்னு சொன்னேன், நான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது எடுத்து எழுத சொன்னேன். எழுதி முடிச்ச பிறகு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுவுமே எடுத்து எழுதணும்.
அப்போ எல்லாத்துலேயும் காமனாக பார்க்கும்போது டூ தான் இருந்தது. அது ஹையஸ்ட் பவர் எடுத்தா 2^4 எடுத்தாச்சு. ரிமைனிங் மொத்தமாக எழுதிங்க. நெக்ஸ்ட் இங்கே m ஸ்கொயர் m, அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன m ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே n ஸ்கொயர், இங்கே n ஸ்கொயர், அப்போ n ஸ்கொயரை எடுத்துங்க. அப்போ கான்ஸ்டன்ட் பார்க்கும் என்ன இருக்குன்னா இங்கே 3 இருக்குது, அந்த 3யும் எடுத்து எழுதிங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்போ இங்கே 2^4 என்ன வரும் நம்மளுக்கு இங்கே 16 கரெக்டாக. 2^4 16, அப்போ இன்ட்டு m ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு 3. அப்போ 3 × 16 மல்டிப்ளை பண்ணால் 3 6 are 18, கேரி 1, 3 1s are 3, 3 + 1 4, 48. அப்போ 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதுதான் LCM. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் சொல்யூஷன். ஸோ இங்கே என்ன இருக்கிறானுங்க p ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகேவா, இதை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 2s are 2, ஸோ மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரும். ஓகே, ஸ்ப்ளிட் இன் தி மிடில் டேர்ம். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரும். அப்போ என்ன எடுக்கலாங்க, -1 எடுக்கலாம், -2 எடுக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 2s are 2, -1 -2 ஆட் பண்ணால் -3ன்னு வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாதனால டேரெக்டாக அதை எழுதலாம். அப்படின்னா வரீங்க p - 1 × p - 3. ஸோ இங்கே அடுத்த டேர்ம் பார்க்கும்போது p ஸ்கொயர் -4 இருக்கு. p ஸ்கொயர் -4 இந்த டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா p ஸ்கொயர் அந்த 4ஐ 2 ஸ்கொயர் எழுதலாமா. p ஸ்கொயர் அந்த 4ஐ வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா வரும் இங்கே a + b × a - b. இங்கே a ஓட வேல்யூ வந்து p, b ஓட வேல்யூ வந்து 2. அப்போ a + b னா p + 2, a - b னா p - 2. அப்போ இந்த டைம் எப்படி எழுதலாங்க, ஸோ p + 2 × p - 2. அப்போ therefore LCM = ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குங்க, சாரி இங்கே p - 2 வருமா, நான் 3 போட்டிருக்கேன், p - 2ன்னு வரும். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக பார்க்கும்போது p - 2 அதை எடுத்து எழுதுங்க முதல்ல. ஸோ எல்சிஎம் என்னன்னு சொன்னேன், ரெண்டுத்துலேயும் காமனாக எடுத்து எழுதணும். எழுதி முடிச்ச பிறகு ரிமைனிங் என்ன இருக்கோ அதையுமே எடுத்து எழுதணும். கரெக்டாக. அப்போ ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குங்க, p - 1. ஸோ செகண்ட் டேர்ம் என்ன இருக்குங்க, p + 2. ஸோ அவ்வளோதான் சம். ஃபிஃப்த் சப்டிவிஷன் 2x² - 5x - 3 = ஸ்ப்ளிட் இன் தி மிடில் டேர்ம். ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -5. அப்போ என்ன எடுக்கலாம், நாங்கள் -6 எடுக்கலாம், +1 எடுக்கலாம். ஸோ -6ல் +1 போச்சுட்டான்னா -5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 1s are 6 வரும். நாங்கள் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். -6/2ன்னு வரும், இங்கே +1/2 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணால் அது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே என்ன வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே x - 3. அதே மாதிரி டினாமினேட்டர் நம்பர் வந்தால் என்ன பண்ணணும், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே வேரியபிள் என்னவா இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸுக்கு முன்னாடி போடணும். அப்படின்னா வரீங்க 2x + 1. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும் என்ன இருக்குன்னாங்க 4x² - 36. நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணாருன்னா இந்த 2x² 2x² போட்டுவானுங்க, இந்த 6 போடுவாங்க, ஆன்சர் வராது. எப்பவுமே வந்து அது ஜிசிடிஆர் இருந்தாலும் எல்சிஎம் இருந்தாலும் காமனாக வேல்யூ எடுக்க முடிஞ்சால் தயவு செஞ்சு எடுத்துருங்க. இப்போ இந்த டேர்ம் வந்து நான் காமனாக நான் 4ஐ வெளியே எடுக்கலாம். நான் 4ஐ வெளியே எடுத்துட்டேன்னா x² வரும், இங்கே 9 வரும். ஏன்னா 4 9s are 36. இது ஃபர்தராக சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் 4 × x², இந்த 9ஐ 3² இல்லாமா, ஏன்னா 3a² பண்ணால் தான் 9. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, a² - b². என்ன ஃபார்முலா, a + b × a - b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து எக்ஸு, பியோட வேல்யூ வந்து 3. அப்போ a + b என்ன வருங்க, x + 3. a - b னா x - 3. அந்த 4 அப்படியே வரும். அப்போ 4 இது வேல்யூன்னு பார்க்கும்போது x + 3 × x - 3. அப்போ therefore LCM = ரெண்டுத்துலேயே காமனாக என்ன இருக்குங்க, x - 3 இருக்குது. அப்போ x - 3 எழுதியாச்சு. ஸோ எல்சிஎம் என்னென்னு சொன்னேன், ரெண்டுத்துலேயே காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். அட் த சேம் டைம் ரிமைனிங் என்ன இருக்கோ அது அத்தனை எலமெண்ட்டுமே எழுதணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டைமில் ரிமைனிங் என்ன இருக்குங்க, 2x + 1 அதை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் பார்க்கும்போது 4 இருக்குது, அந்த 4 இங்கே எழுதுருங்க. வேறு என்ன இருக்குங்க, x + 3 இருக்குது. அப்போ என்ன வரும், நாங்கள் x + 3.
6 subdivision solution. ஃபஸ்ட்டு பாருங்கள் 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து காமனாக என்ன எடுக்கலாம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ காமனாக என்ன எடுக்கலாம்? நம்ம எக்ஸை வெளியே எடுக்கலாம். நான் எக்ஸை வெளியே எடுத்துட்டேன்னா வர இங்கே 2x வரும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் எடுத்துட்டா வெறும் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே 3xy இருக்குது. நான் எக்ஸ் எடுத்ததுனால இங்கே வரும், நாங்கள் 3y வரும். ஹோல் ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ இங்கே எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரீங்க 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும். ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது 4x மைனஸ் 6y ஹோல் கியூப். ஸோ இந்த டேர்ம்லேருந்து காமனாக என்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க. அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ வேரியபிள் நம்பர் என்ன இருக்குன்னா 2 எடுக்கலாம். இங்கே x இருக்குது, y இருக்குது. ஸோ வேரியபிள் எடுக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் 2xன்னு வரும். ஏன்னா 2 2s are 4. அங்கே பார்க்கும்போது 2 3s are 6. அப்போ 6y பவர் ஹோல் கியூப். டவுட்டாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 2s are 4x ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் 2 3s are 6 6y வருமா? இப்போ அந்த கியூபை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ உள்ளே கொண்டு வந்தால் 2 கியூப் இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் வரும். இந்த 2ஐ கியூப் பண்ணால் 8. அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். இங்கே டவுட் வரலாம், ஏன் சார் இங்கே ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பெண்ட் பண்ணல, இங்கேயும் ஃபார்முலா டைப்பில் அவர் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டான்னா ரெண்டுத்துமே காமன் என்ன இருக்கு பாருங்கள், 2x மைனஸ் 3y, இங்கேயும் 2x மைனஸ் 3y. நான் ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டேர்ம் பார்க்கும்போது தேர்டு பார்க்கும்போது 8x கியூப் மைனஸ் 27y கியூப். இப்போ இந்த டேர்மில் ஃபார்முலா டைப்பில் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா இந்த 8x கியூப்பை 2x ஹோல் கியூப் எழுதலாம். ஏன்னா 2ஐ கியூப் பண்ணால் 8, எக்ஸை கியூப் பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் இந்த 27y கியூப்பை 3y ஹோல் கியூப் எழுதலாம். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா டைப்பில் இருக்கா? இப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 2x. ஏவோட வேல்யூ 2x. ஸோ பியோட வேல்யூ என்ன? 3y. இப்போ இந்த ஃபார்முலா டைப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா இங்கே ஏ மைனஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 3y. ஸோ அடுத்து பார்க்கும்போது ஏ ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ என்ன? 2. அப்போ 2ஐ ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்டெப் போகிறேன். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் ஏபி. அப்போ ஏபின்னா 2x இன்ட்டு 3x. ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3y ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதா இருந்தால் இங்கே 2x மைனஸ் 3yன்னு வரும். அடுத்தது இங்கே 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே 3y. 2 3s are 6. அப்போ x இன்ட்டு y xy. நெக்ஸ்ட் இங்கே 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9, yஐ ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் வரும். இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது. அப்போ therefore LCM ஈக்குவல் டு LCM என்ன சொன்னேன்? எல்லா டேர்ம்லேயும் வந்து காமனாக இருக்கணும். அட் த சேம் டைம் அது பவர் வந்து கிரேட்டராக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு, நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது இது ஒரு டேர்ம். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்களேன். இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் கியூப், இங்கே 2x மைனஸ் 3y. இங்கே பவர் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது ஹையஸ்ட் பவர்? 2x மைனஸ் 3y ஹோல் கியூப் தான் ஹையஸ்ட் பவர். இப்போ 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். அப்போ காமனாக இருக்கிறது எடுத்த பிறகு எல்சிஎம் என்ன சொன்னேன்? காமனாக இருக்கிறது எடுத்த பிறகு ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்குங்க? எக்ஸ் ஸ்கொயர். அந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதிங்க. செகண்ட் டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்குங்க? 8 இருக்குது. அதனால் 8x ஸ்கொயர். தேர்ட் டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாக இருக்குது, அப்படியே எழுதிங்க. therefore 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ செவன்த்தோட எல்சிஎம் பார்க்கும்போது 8x ஸ்கொயர் இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் கியூப், 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர்.